நாம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா எல்லோ ஃபிளாஷ் 4th ஹோக்காகே நருட்டோவோட அப்பா சிறுத்தையோட சித்தப்பா. நான் சொல்லும் போதே யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மினாட்டோ நமிகாசையை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வள கொலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? எலே எடிட்டர் இன்ட்ரோவை போடுறான். மினாட்டோ லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய நமிகாசே என்ற கிளான்ல தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்குமே தெரியல. ஏன்னா நருட்டோ சீரிஸ்லயும் மென்ஷன் பண்ணல, மாங்காவிலையும் மென்ஷன் பண்ணல. தயவு செஞ்சு யாருமே மினாட்டோட அப்பா அம்மா யாருன்னு மறுபடியும் கேட்டுறாதீங்க, எனக்கும் தெரியாது. மினாட்டோ லீஃப் வில்லேஜோட அகாடமியில சேர்ந்து படிச்சிட்டு இருக்காரு. நம்ம மினாட்டோவை பார்க்கும்போது அந்த ஒரு சினோபிஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மினாட்டோ அகாடமியில இருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு ரெக்கார்டை வச்சிருப்பாரு மினாட்டோ. மினாட்டோட ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு இது வரைக்குமே ஆள் இல்லைன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மினாட்டோ அகாடமியில படிச்சிட்டு இருக்கும்போதே மினாட்டோட அகாடமிக்கு புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. குறிப்பா நம்ம மினாட்டோட கிளாஸுக்கே கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணோட பேர் தான் குசினா உசுமாக்கி. குசினான்னு சொன்னவனே நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம நருட்டோட அம்மா தான். உசுமாக்கி கிளான்னு சொன்னவனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவங்களோட சக்கராவும் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸும் தான். மத்த சினோபிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால தான் டெய்ல்டு பீஸ் எல்லாத்தையுமே உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் மேல சீல் பண்ணி வைப்பாங்க. நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸோட அடுத்த ஜிஞ்சரியா தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நம்ம குசினா வந்து லீஃப் வில்லேஜுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. திரும்பவும் ஃபிளாஷ்பேக் குள்ளேயே போயிடலாம். நம்ம அகாடமிக்கு கூட்டிட்டு வந்தவனே குசினாவை பார்த்து நீ என்னவா மாற போறன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம குசினா சத்தமான ஹொக்காகேவா மாற போறன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் நம்ம குசினாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குசினோ உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க இல்லையா, அதனாலேயே இவங்களோட ஹேர் கலர் மத்தவங்களோட ஹேர் கலர் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இவங்களோட ஹேர் கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கும். நம்ம குசினோவோட முடி ரெட் கலரா இருக்கும் இல்லையா, இதை வச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் நம்ம குசினோவை புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குசினோ இதுலயே பயந்து அங்க இருந்து ஓடிடுவாங்கன்னு நினைப்பாங்க. இதை பார்த்து நம்ம மினாட்டோ வந்து நம்ம குசினோக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கிளம்பும் போது குசினோ அங்க ஒரு சம்பவத்தையே பண்ணி விட்டுருப்பாங்க. நம்ம சுனாடியோட தங்கச்சியா இருப்பாங்க. புல்லி பண்ணிட்டு இருந்த அத்தனை பேரையும் தூக்கி போட்டு துணி துவச்சு விட்டுருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மினாட்டோ குசினோவை பார்த்து லவ்ல விழுந்துறாரு. கொஞ்ச நாள் போகுது. நம்ம குசினோவை மினாட்டோட கிளாஸ்லயே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம லீஃப் வில்லேஜுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்ப மத்த வில்லேஜஸ் சேர்ந்தவங்க நம்ம குசினோ ஒரு உசுமாக்கி கிளான் தெரிஞ்ச உடனே நம்ம குசினோ கடத்திட்டு போறதுக்காக பிளான் பண்ணி நம்ம குசினாவை கடத்திட்டும் போறாங்க. நம்ம குசினாவால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாமே தடிமாட்டு பசங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம குசினோ வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. ஆனாலுமே நம்ம குசினாவை நம்பிக்கை விடாம தன்னோட முடியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிங்கி அவங்க கூட்டிட்டு போற வழியில போட்டுக்கிட்டே போறாங்க. இதை பார்த்தாவது யாராவது நம்மளை வந்து காப்பாத்துவாங்களான்ற ஒரு நம்பிக்கையில. ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே நம்ம குசினாவை காப்பாத்துறதுக்காக யாருமே வராதனால நம்ம குசினோ நம்ம இதோட செத்தோன்னே நினைச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம தலைவன் மாசா ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. தலைவன் மினாட்டோ மின்னல் வீரன் மாதிரி சரட்டு அங்க இருந்து சினோபிஸ்ல அடிச்சு போட்டு நம்ம குசினோவை தூக்கிட்டு வராரு. வரும்போது நம்ம குசினோ மினாட்டோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னோட தலைமுடி இந்த கலர்ல இருக்கறனால தான் நமக்கு பிரச்சனை. அதுக்கு நம்ம மினாட்டோ எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த முடி கலர் தான் சொல்லி லவ் சொல்லாம சொல்லி இருப்பாரு நம்ம குசினோ கிட்ட. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட வைஃப் மேல தான் நைன் டெயில் ஃபாக்ஸை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட சீலை வந்து நம்ம குசினோ மேல மாத்துறாங்க. நம்ம மினாட்டோ வாருக்குள்ள என்ட்ரி ஆகி ஃபைட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நம்ம டீம் ஜிராயா வந்து ரெண்டு ஜிஞ்சரி கீஸ் அதாவது ஹான் அண்ட் ரோசி ரெண்டு பேர் கூடயும் ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்ல தான் நம்ம மினாட்டோ ஃபர்ஸ்ட் டைமா டெயில்டு பீஸ்டோட பாம்ப பார்க்கறோம். அந்த டெயில்டு பீஸ்டோட பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்பவே FTG யூஸ் பண்ணிருக்கான் நம்ம மினாட்டோ. கிட்டத்தட்ட 13 வயசுலயே FTG யூஸ் பண்ணிருக்கானா பாத்துக்கோங்க மினாட்டோ எந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். இந்த பேட்டில் முடிஞ்ச உடனே மினாட்டோ வந்து மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே போறான். அப்ப நம்ம குசினோ வந்து உசுமாக்கி கிளானோட சீலிங் ஜுட்சு இன்னும் நீ நிறைய கத்துக்கணும், வா ட்ரைனிங் எடுக்கலாம்னு கூப்பிடுறான். ஆனா அதுக்கு நம்ம மினாட்டோ வந்து நான் புதுசா ஒரு ஜுட்சுவை கத்துக்க போறேன்னு நம்ம ஜிராயா கூட கிளம்பி போயிருப்பான். அப்பதான் நம்ம மினாட்டோ என்ன பண்றான்னா நம்ம டெயில்டு பீஸ்டோட பாம ஒரு ரெஃபரன்ஸா வச்சு ரசங்கனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம மினாட்டோ. நம்ம ஜிராயா கிட்ட நம்ம மினாட்டோ இதுக்காக ஹெல்ப்பும் கேட்கறான். நம்ம ஜிராயா நம்ம நருட்டோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம மினாட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு ரசங்கனை கிரியேட் பண்ண. அப்புறம் தான் நம்ம மினாட்டோ வந்து ரசங்கனை கண்டே பிடிக்கிறோம். நம்ம மினாட்டோ வந்து இந்த ரசங்கனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஃபுல்லா அன்டெவலப்டா தான் இருக்கும். மினாட்டோ ரொம்ப நாளா குசினோ கிட்ட ட்ரைனிங் போகாம இருந்திருப்பாங்க. அதனால நம்ம குசினோ மினாட்டோவை பார்க்காம மினாட்டோவை பார்க்கிறதுக்காக கிளம்பி இருப்பாங்க. குசினோவை எப்படி வச்சிருந்திருப்பாங்கன்னா உசுமாக்கி கிளானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்சுவான ஸ்பைரல் மாதிரியான ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம குசினோவை அதுல சென்டர்ல வச்சிருந்திருப்பாங்க. ஜுட்சு கிட்டத்தட்ட நம்ம லீஃப் வில்லேஜோட பாதி வில்லேஜை கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லேயரை தாண்டி போக போக நைன் டெயில்ஸோட கண்ட்ரோலும் குறைய ஆரம்பிக்கும். நம்ம குசினோ அவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ரெண்டு காடையுமே அடமண்ட் சீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு இவங்க வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. குசினோ ஒவ்வொரு லேயரா தாண்டி போக போக நைன் டெயில் ஃபாக்ஸோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 டெயில்ஸ் வந்துருது நைன் டெயில்ஸ்க்கு. கொஞ்சம் விட்டுருந்தா 8 ட்ரைகிராம் சீலிங் ஜுட்சு மொத்தமா உடைஞ்சு நைன் டெயில்ஸ் வந்து ஃபுல்லாவே வெளியே வந்திருக்கும். ஆனா நம்ம மினாட்டோ கரெக்டான டைம்ல வந்திருப்பாரு. மொத்தமா உடைஞ்சு நைன் டெயில்ஸ் ஃபுல்லா வெளியே வரதுக்குள்ள நம்ம மினாட்டோ மறுபடியும் சீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி சீல் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. மினாட்டோ 8 ட்ரைகிராம் சீலிங் ஜுட்சு மறுபடியும் போட ட்ரை பண்ணும்போது நம்ம குராமா நம்ம மினாட்டோக்கு நெஞ்சில ஒரு ஓட்டையும் போட்டு விட்டுருது. இந்த இடத்துல தான் நம்ம குராமா வந்து நம்ம மினாட்டோவை பார்த்து நான் இது வரைக்குமே சண்டை போட்ட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சினோபி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். குராமா ஸ்ட்ராங்கஸ்ட் சினோபின்னு யாரை சொல்லியிருக்கோம்? நம்ம ஹசிராமா செஞ்சு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா குராமாக்கு ஆல்ரெடி ஹசிராமா செஞ்சு கூட சண்டையும் போட்டுருக்கோம். நம்ம 13 வயசு மினாட்டோவை ஹசிராமா செஞ்சு கூட கம்பேர் பண்ணது நம்ம குராமா. இதுல இருந்தே தெரிஞ்ச
தெரிஞ்சிருக்கும் நம்ம மினாட்டோ எந்த அளவுக்கு பவரா இருந்திருப்பாரு. மினாட்டோ நம்ம குராமாவோட 8 டைகிராம் சீலிங் ஜுட்ஸுக்குள்ளேயே போய் நம்ம நருட்டோ 9 டெயில்ஸ் கூட ஃபைட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல் குராமா கூட நம்ம மினாட்டோ ஃபைட் பண்றோம். குராமா மினாட்டோ அட்டாக் பண்றதுக்காக டெயில் பீஸ்ட் பாம்பை எடுத்து அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம மினாட்டோ அன்டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனை எடுத்து டெயில் பீஸ்ட் பாம் மேல அடிச்சு டெயில் பீஸ்டோட பாம்பை திரும்பவும் குராமாவோட வாய்க்குள்ளேயே தள்ளி விட்டுறான். டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா மினாட்டோ 3 வருஷத்துல மாஸ்டரே பண்ணி வச்சிருப்பா. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வச்சிருப்பான்னு பாத்துக்கோங்க. ஒரு வழியா கடைசியில நம்ம மினாட்டோ குராமாவை டிஃபீட் பண்ணிட்டு வெளியும் வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம மினாட்டோவுக்கு நெஞ்சில ஓட்ட விழுந்திருக்கு இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. நம்ம சொன்னாடே தான் அவங்களுக்கு வைத்தியமும் பார்த்திருப்பாங்க. கொஞ்சம் வருஷமும் போது நம்ம மினாட்டோ வந்து அடல்ட் ஏஜ்ல காட்டுறாங்க. நம்ம மினாட்டோ ஒரு ஜொனினாவும் இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு டீமும் இருக்கு. டீம் தான் நம்ம கக்காசியோட டீம். அதுல நம்ம கக்காசி, ஒபிட்டோ, உச்சிகா அப்புறம் ரின் 3 பேர் இருப்பாங்க. நம்ம கக்காசி எப்படி நருட்டோட டீமுக்கு பெல்ட் டெஸ்ட் வச்சாரோ அதே மாதிரி நம்ம மினாட்டோ நம்ம கக்காசியோட டீமுக்கு பெல்ட் டெஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம கக்காசியோட டீம் வந்து பாஸும் பண்றாங்க. இப்ப நம்ம 3rd கிரேட் நிஞ்சா வார் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் இல்லையா, அதனால நம்ம மினாட்டோட டீம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி 3rd கிரேட் நிஞ்சா வார்க்குள்ள என்ட்ரி ஆவறாங்க. கக்காசி, ஒபிட்டோ, ரின் 3 பேரும் சேர்ந்து பேட்டில்குள்ள போகும்போது அவங்க 3 பேருமே ஒரு கென்ஜுட்சுல லாக் பண்ணி ஒரு குகைக்குள்ள லாக் பண்றாங்க. ஒரு பெரிய பாறை வந்து நம்ம கக்காசி மேல விழுக வர நம்ம கக்காசியை நம்ம ஒபிட்டோ தள்ளி விட்டுட்டு அவர் வந்து அந்த பாறை கடையில மாட்டிக்கிறாரு. இதுல நம்ம ஒபிட்டோட ஒரு பாதி வந்து அந்த பாறை கடையில நசுங்கி இருக்கும். நம்ம ஒபிட்டோ சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே அவரோட செரிங்கனை எடுத்து நம்ம கக்காசி கிட்டயும் கொடுத்திருப்பாரு. கக்காசி ஒபிட்டோவை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம கக்காசியால காப்பாற்ற முடியாது. அதனால தான் நம்ம கக்காசி வந்து ஒபிட்டோ அப்படியே விட்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் நம்ம கக்காசிக்கு எப்படி சரிங்கன் கிடைச்சதே காட்டியிருப்பாங்க. கக்காசியோட லைஃப் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். இந்த சைடு நம்ம மினாட்டோ பேட்டில்குள்ள போயிருந்தாரு இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டோன் வில்லேஜ் சேர்ந்தவங்க ஒரு 1000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. நம்ம மினாட்டோ ஒத்தாளா இறங்கி 1000 பேரை போட்டு தள்ளுறாரு. மினாட்டோ ஒரு ஆளா இறங்கி 1000 பேரை போட்டு தள்ளனால அந்த நாட்டோட காகையை வந்து அந்த வாரியே மொத்தமா நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கக்காசியோட டீம் வந்து அடுத்த மிஷனுக்கு போறாங்க. அப்ப அன்பார்ச்சுனேட்டா நம்ம கக்காசியோட சுடரில் வந்து அவரோட ஃப்ரெண்டான ரின்னே மாட்டி இறந்துறாங்க. இதுலதான் நம்ம கக்காசிக்கு மங்கைக்கு சரிங்கனா அவேகன் ஆகுது. இப்ப நம்ம டீம் கக்காசில வந்து நம்ம கக்காசி மட்டும் தான் உயிரோட இருக்காருன்னு நினைப்போம். ஆனா அது மட்டும் இல்ல, ஒபிட்டோ, உச்சிகாவும் உயிரோட இருக்காரு. நம்ம கக்காசியோட கையால ரின்னு சாகிறத நேரடியா பார்த்திருப்பாரு நம்ம ஒபிட்டோ, உச்சிகா. இதனால தான் நம்ம ஒபிட்டோ, உச்சிகா ஈவிலாவே மாறி இருப்பாரு. ஒபிட்டோ எப்படி உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் நானே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம மினாட்டோவுக்கும் குசினோவுக்கும் மேரேஜ் நடக்குது. நம்ம மினாட்டோ வந்து இப்போ ஹோகேகே பொசிஷன்ல இருக்காரு. இந்த மாசம் கழிச்சு நம்ம குசினோ பிரெக்னன்ட்டா ஆகுறாங்க. குசினோ குழந்தை பிறக்கும்போது ரொம்ப வீக்கா இருப்பாங்க இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒபிட்டோ வந்து லீஃப் வில்லேஜ்க்குள்ள என்ட்ரி ஆகி 9 ஃபக்ஸை சமன் பண்ணி விடுறோம். தெரிஞ்சுக்கிட்ட மினாட்டோ வந்து நம்ம குசினோவை காப்பாத்துறதுக்காக ஒபிட்டோ கூட 1-on-1 ஃபைட் பண்றாரு. இந்த இடத்துல தான் நம்ம மினாட்டோட ஐக்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. மினாட்டோட வைஃபும் குழந்தையும் ஆபத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜும் ஆபத்துல இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு ஒபிட்டோட அட்டாக்க ஒரு தடவை தான் பாத்துருப்பாரு. ஒபிட்டோட அட்டாக்கு டாட்ஜ் பண்ணி அதை அட்டாக்கும் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல ஒபிட்டோக்கு ஒரு ரசிகனை போட்டு ஒபிட்டோவே மாட்டையாக்கி விட்டுருப்பாரு நம்ம மினாட்டோ. FTG யூஸ் பண்ணி நம்ம 9 ஃபக்ஸையே மொத்தமா காட்டுக்குள்ள டெலிபோர்ட் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம மினாட்டோ. இதுல தான் நம்ம மினாட்டோ வந்து பாதி குராமாவை நம்ம நருட்டோ மேலயும் மீதியை அவர் மேலயும் ரீபர் டெட் ஷீல்ட் யூஸ் பண்ணி சீல் பண்ணிட்டு இறந்தும் போறாரு. குசினாக்குல இருந்து 9 ஃபக்ஸ் வெளிய வந்தனால குசினாவும் இறந்து போறாங்க அந்த பேட்டிலே. இதோட நம்ம 4th ஹோகேகேவான மினாட்டோ நமிகாசை வந்து இறந்தும் போறாரு. இதுக்கப்புறமா சின்ன பையனா இருந்த நம்ம நருட்டோ பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம 9 ஃபக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருந்திருப்பான். அப்பதான் 8 டைகிராம் சீலிங் ஜுட்ஸுக்கு உள்ள போய் அவர் சீலிங் ஜுட்ஸு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அங்க ஒரு கை வந்து நம்ம நருட்டோவை தடுக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம மினாட்டோ நமிகாசே தான். இந்த இடத்துல தான் நம்ம நருட்டோக்கு வந்து 4th ஹோகேகேவான மினாட்டோ நமிகாசே தான் தன்னோட அப்பானே தெரிய வருது. இப்படி மினாட்டோ நமிகாசே இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு கேட்டா அவர் வந்து தன்னோட சக்கராவை அந்த சீலிங் ஜுட்ஸுக்குள்ள யூஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதனால தான் அவர் அந்த இடத்துல இருப்பாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம டோபி வந்து 4th கிரேட் நிஞ்சா வரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பான். இதுல நம்ம ஒரோஜிமாரு வந்து 4 காகேஸையும் சமன் பண்ணி விட்டுருப்பாரு. இதுல ஃபர்ஸ்ட் இருந்த 4 ஹோகேகேஸும் சமன் ஆகி வந்திருப்பாங்க. இப்பதான் நம்ம 10 டெயில் ஃபார்ம்ஸ்ல இருந்த நம்ம ஒபிட்டோ, உச்சிகா என்ன பண்றானா டெயில்டு பீஸ்ட் யூஸ் பண்ணி டெயில்டு பீஸ்ட் பாமை வந்து அனுப்புறான். டெயில்டு பீஸ்டோட பாமை தடுக்கிறதுக்கு நிறைய சின்ன பீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம 8 டெயில் பீஸ்டும் அந்த பாமை தடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த டெயில்டு பீஸ்டோட பாம் மொத்தமா மறைஞ்சு போகுது. என்னடான்னு பார்க்கும்போது தான் நம்ம தலைவனோட குணாயை வந்து நம்ம நருட்டோ இருந்ததுக்கு பக்கத்துல வந்து சொருகுது. இப்பதான் நம்ம தலைவன் மாசா ஒரு என்ட்ரியை கொடுத்து நான் லேட்டா வந்துட்டேன் நருட்டோன்னு கேட்டிருப்பான். சீனை பார்க்கும்போதே நமக்கு எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் கிளம்பும். தலைவன் வந்த உடனே நருட்டோவோட சேர்ந்து KCM ஃபார்மே அட்டெண்ட் பண்ணி விட்டுருப்பான். இதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வர முடியுது. நம்ம மினாட்டோ நம்ம நருட்டோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு காத்தோட காத்தா மறைஞ்சும் போறாரு. இதோட நம்ம மினாட்டோவோட லைஃப் ஸ்டோரி வந்து ஃபுல்லாவே முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நாங்க எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல யாரோட லைஃப் ஸ்டோரி பத்தி போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.